நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 27/4/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 7:33 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று அதிகாலை 3:01 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:58 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடுங்க. வரும் வாய்ப்புகளை எல்லாம் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் இன்று வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படக்கூடும். சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது மட்டும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். விருந்தினர்களும் இன்று வந்து செல்வார்கள். உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் கண்டிப்பாக சரியாகுங்க. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். தைரியமான முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய உறவுகளால் ஏற்பட்ட சிக்கலும் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் கண்டிப்பாக வழிநடத்தி செல்வீர்கள். பெண்கள் இன்று ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தெளிவு வேண்டும். பிள்ளையிடம் கடிந்து கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதல் கைகூடி நிம்மதியை கொடுக்கும். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமைய கொடுங்க. மாணவ செல்வங்கள், பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பதும், மனதிற்குள் ஏதேனும் கவலைகள் இருந்தால் பெற்றோரிடம் சொல்லி அதற்கு தீர்வு காண்பதும் மிக நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை சரி செய்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இனிய கனவுகள் மேலோங்கி விடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவு பிறக கொடுங்க. பரணி என்று உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீடு மாற்றம், இடமாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்குங்க. கணவன் மனைவி இருவரும் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. வெற்றி உங்களை தேடி வரக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று நீங்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சியால் இன்று வெற்றி என்பது கண்டிப்பாக வரக்கூடும். ஆசைகள் நிறைவேற இறை வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது. இறை வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள உதவும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. நண்பர்களால் சின்னதாக ஏமாற்றம் ஏற்படக்கூடுங்க, பார்த்து கொள்ளுங்கள். நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. என்று பண வரவு கண்டிப்பாக திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவார்கள். என்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது.
நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. இன்று விளையாட்டுகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். விளையாடுவது தவறில்லைங்க. உடலை வலுப்படுத்துங்கள். உற்சாகமாக இருக்க பாருங்கள். எதிலும் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. நன்மை எது தீமை எது என்று எதையும் யோசித்து பார்த்து முடிவெடுங்கள். அது ரொம்ப முக்கியம். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களை இன்று கண்டிப்பாக விரிவு செய்து கொள்வீர்கள். ஏற்ற மிகுந்த நாளாக எந்த நாளையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. ரிஷபராசினியர்கள் இன்று வீண் ஆசைகளை மற்றும் தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு காய் நகர்த்துங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. எல்லோரும் இடத்திலும் நல்ல பெயரை பெற்றுக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையும். சுமூகமான தீர்வு எல்லாவற்றையும் கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை பயப்பட வேண்டாம். நேரம் கடந்து சில காதல் கை கொடுங்க. அதனால் பொறுமை காப்பது மட்டும் ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் விட்டு பிடியுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். பெற்றோரிடம் ஆலோசனை கேளுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை இன்று கண்டிப்பாக எதிலும் யோகமான நாளாக இருக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசான வாழ்க்கையை இன்று நீங்கள் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து மட்டும் எதிலும் ஈடுபடுங்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். அது மட்டுமில்லை, இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வீண் பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் அடைவதற்கு கண்டிப்பாக போராடி வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். ரோகிணி சிரமப்படாமல் சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் எதிலும் வெற்றி அடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை கிடைக்க பெற்றுவிடும். யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இறை வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுக்குங்க. மிருக சிரிஷம் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்று மனக்குழப்பம் சரியாகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று தன வரவு கண்டிப்பாக கூடிவிடும். எடுத்த முயற்சி ஒவ்வொன்றிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயம் தர்மம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். என்று புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சிக்கலை தீர்ப்பதற்காக புது முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடுங்க. ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். விரயங்களை தவிர்க்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். செலவுகளை குறைப்பது என்பது உங்கள் கையிலே இருக்கின்றது. வெளி வட்டார பழக்க வழக்கங்களும் விரிவடையும். பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. மாலை நேரம் உங்களுக்கு நட்பிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். கோடைகால சுற்றுலா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். மன வருத்தம் மட்டும் கொள்ளாதீர்கள். போராடி எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். தொழில்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் உண்டாக கூடுங்க. எதிர்பார்த்த நிதியுதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். இன்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரித்த முகமும் அழகும் குடிவிடுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். இன்று முன்னேற்றமான காதலை அமைத்துக் கொள்ள முடியும். பொறுமை இருந்தால் எதிலும்
வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று மாணவர்கள் எதிலும் யோசித்து ஈடுபடுவது நல்லது. கல்வியை லட்சிய நோக்கோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். கணிதம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள நினையுங்கள். கண்டிப்பாக கணிதம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கோரிக்கைகள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி எடுக்குங்க. இன்று புன்முறுவல் சிரிப்புடன் காரியங்களில் ஈடுபட்டு எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். திருவாதிரை அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். ஊக்கமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மன பதட்டம் மட்டும் எதிலும் வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடுங்க. புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சிக்கலை தீர்ப்பதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கின்றது. நுட்பமான அறிவும் இன்று வெளிப்படக்கூடும். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு தனது பணிகளில் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் நீங்கள் அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிரித்த முகத்தை வெளிப்படுத்தினால் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுவீர்கள். என்று கடகம் ராசினியர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியுங்க. அது மட்டுமில்லை, காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அருகில் உள்ளவரின் ஆதரவு இன்று கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். கைமாத்தாக்க கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கும். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். என்று பெண்கள் எதிலும் தயக்கம் காட்டாமல் தனது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். முடிவில் மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் உள்ளவரிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எதிலும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிர்வாக திறமை இன்று வெளிப்பட கொடுங்க. என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரித்த முகம் கண்டிப்பாக வெளிப்படும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். பூசம் என்று மனோதைரியம் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும்.
சிக்கல்களை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இருந்தாலும் எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் வகுப்பது ரொம்ப நல்லது. ஆயில்யம் மன அழுத்தம் இல்லாமல் காரியங்களில் ஈடுபட வேண்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிட்டு கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யோசித்து செய்யும் காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். தயவு செய்து மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு விடுங்கள். எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்க கொடுங்க. இறைவனை முழுமையாக நம்புங்கள். அதில் உங்களுக்கு வெற்றி ஏற்பாடு கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக ரொம்ப கடுமையாக உழைப்பீர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை கூட எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபட்டு கூட வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் வழியில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. வாகன யோகமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கடந்த சில நாட்களாக தாமதப்பட்ட வந்த காரியங்கள் என்று துரிதமாக செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் உயர்வும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. என்று குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். உறவுகளுடன் சுமூகமான உறவு இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். மற்றவரிடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்க முடியுங்க. காசு பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. என்று பெண்கள் உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. யோகமான நல்ல பலனும் பெற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். செய்யும் வேலைகளில் கவனம் இருக்கட்டும். காலையில் நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை விட்டு பிடிப்பதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். காதலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழலை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் பெற்றோர் சொல்படி எதிலும் கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று நீங்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலனை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் என்று சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. என்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நுட்பமான முறையில் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்திரம் சுய தொழில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கூட்டும். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய முயற்சிகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று முடிஞ்ச அளவு பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். என்று யாரிடமும் பகை இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. கன்னி ராசினியர்கள் என்று தன வரவு உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். காரிய வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பயணங்களால் ஓரளவு நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். என்று வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெற கொடுங்க. அடுத்தவர் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பால் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியும். என்று கன்னிராசினியர்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய யோசனைகள் மனதிற்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியுங்க. என்று தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகளும் மேலோங்கிவிடும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். சூழலுக்கு ஏற்றாற்போல் தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு
ஆன்மீக பணியிலும் நாட்டம் அதிகரிக்க கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்லக்கூடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மனசுக்குள் ஏதேனும் கஷ்டமும் கவலையும் இருந்தால் இல்லத்தில் பேசி முடிவு காண்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனைகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களிலே வெற்றி இருக்குங்க. எதிலும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுத்து கொண்டு பொறுமையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அஸ்தம். சுய தொழிலில் மேன்மை அடைவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு நிதானமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உற்சாகம் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கவலை மறந்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. சித்திரை. என்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்றி இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி இன்று உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சிரமம் இல்லாத வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. வசந்த காலத்திற்கு வழிகாட்டும் நாள் என்று கூட சொல்ல முடியும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகி பணவரவை இன்று கூட்டிவிடும். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரக்கூடுங்க. என்ற காரிய அனுகூலம் இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடுங்க. அறிவு திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். உடைய வார்த்தைகளுக்கு இன்று நீங்க மதிப்பு கூட்டி விடுவீர்கள். அடுத்தவரின் குற்றச்சாட்டுக்கு மட்டும் ஆளாக நேரிடும். அதனை மட்டும் கவனமாக கையாளுங்கள். கடன் பிரச்சனையை நீங்க கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பால் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று காதலுக்காக நேரத்தை வீணடிப்பீர்கள், அது வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் நல்லது. என்று மாணவ கண்மணிகள் தன்னந்தனியாக எதையோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். பாடங்களில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. எதிலும் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். உடைய நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பொறுமையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று எதிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். இன்று காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. அதிகப்படியான உஷ்ணம் அதிகரிக்கக்கூடும். வெயிலில் அதிகமாக சுற்றி திரிய வேண்டாம். பாதுகாப்பு நடைமுறைகள் நீங்க கையில் எடுத்துக்கொள்வது நல்லது. சுவாதி. என்று கொஞ்சம் உடல் சோர்வாக இருக்க கொடுங்க. காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்த காரியமும் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. எதிரிகள் எல்லாம் என்று தவிடுபொடி ஆவார்கள். இருந்தாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். விசாகம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சிரித்த முகத்தை எப்பொழுதும் போலவே வெளிப்படுத்துங்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள்.
இன்று வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கைக்கு இன்று நீங்க அடித்தளமும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. நேர்முகத்தன்மை வெளிப்படக்கூடும். நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விலை மதிப்பில்லாத பொருட்களை வாங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. அதாவது பிடித்தமான பொருள் சேர்க்கையும் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய சூழலும் விலை மதிப்பில்லாத சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகளும் மேலோங்கி விடுங்க. வசந்த காலத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொருளாதார நிலையில் இருந்த தடைகளும் விலகி செல்ல கொடுங்க. நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். உடைய பணிகளில் ஏற்படக்கூடிய பல குறுக்கீடுகளையும் நீங்க சரி செய்து விடுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து சாமர்த்தியமாக வெற்றி பெறுவீர்கள். எதையும் சமாளித்து இன்று நீங்க வென்று காட்டுவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உடைய சந்தேகங்களை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் படும் பட்சத்தில் யாரிடமும் கோபப்பட வேண்டாம். அமைதியை நிலை கொண்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. கடன் விவகாரங்களை சாதுரியமாக கையாண்டு வெற்றி கொள்வீர்கள். என்று எந்த துறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. பெண்கள் இன்று காலையில் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் பொங்குங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும், பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் முடிவு காண்பது நல்லது. கல்விக்கான முடிவுகளில் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதை பற்றியும் நீங்க குழம்பிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தயவு செய்து மன பதட்டம் கொள்ளாதீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்கள் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். கடன் விவகாரங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. எடுத்தும் கவுத்தும் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிப்பு மிக்க நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இனிய பயணங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனோதைரியம் கூடிவிடக் கொடுங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். மன பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். தைரியமாக சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். இன்று ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் என்று மனோதைரியத்துடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவீர்கள். நுட்பமான அறிவை கொண்டுதான் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. சிறப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பாகை சூட முடியுங்க. இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். உடன் இருப்பவருடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக எதிலும் கையாளுவது நல்லது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய இருந்த பணம் கண்டிப்பாக வந்து சேரும். எடுத்தும் கௌத்துமின்றி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளையும் இன்று நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகளும் மேம்பட கொடுங்க. காரியங்களில் வெற்றி வாகையும் சூட முடியுங்க. இன்று காசு பணத்தை நீங்க பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் உங்கள் கையில் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று ஆசைகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நீங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
அமைதி காப்பது மட்டும் நல்லது. இன்று மாணவர்கள் புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். உற்சாகமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். கோடைகால விடுமுறையை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, மாணவ கண்மணிகள் எது எப்படியோ படிப்பதும் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதும் ஆர்வம் காட்ட வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. சாதுரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். பொறுமை இருந்தால் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. போராடம். இனிய கனவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுட்பமான அறிவையும் இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். திறமைகளால் எதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவசர தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. யோசித்து சில பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தயவு செய்து மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். உத்திராடம். இன்று மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். எண்ணம் ஒன்று குழப்பம் அடைவீர்கள். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியுங்க. இந்த நாள் நீங்க காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. சேமிப்பாக மாற்றுவது மிக நல்லது. அவசரப்படாமல் இருப்பது மிக நல்லது. மகரம் ராசி நேயர்கள் என்று எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். சொன்ன சொல்லையும் எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி விட முடியும். நேர்முகத்தன்மையை வெளிப்படுத்தி அற்புதமாக வாழ்க்கையை வாழ முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற இறை வழிபாட்டில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேறிவிடும். உற்றார் உறவினர்களின் வருகையும் இருக்கக்கூடும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடும். என்று பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தியை கொடுப்பதாகவே இருக்க கொடுங்க. யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் கண்டிப்பாக நல்லது. மனக்கவலை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. முயற்சிகளில் தடை ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் தவிர்த்து இன்று நீங்க வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சோகங்களை எல்லாம் இன்று மாற்றி சந்தோஷமான தருணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்பட பேசி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகமான நித்திரையும் ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கையும் இன்று அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக வெற்றி பெறலாம். வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்ளலாம். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியுங்க. யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கை கொடுங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். கோடைகால விடுமுறையை நீங்க கொண்டாடி மகிழ்வர்கள். மாணவ கண்மணிகள் எது எப்படியோ பிடித்தமான பாடங்களை படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உயர்கல்வி பற்றி சிந்தியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று வாழ்க்கையை நீங்க ரசித்து வாழ்வீர்கள். சுகபோக வாழ்க்கையும் இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. உயர்வான வாழ்க்கையை இன்று நீங்க அனுபவிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெளிவு வேண்டுங்க. திருவோணம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முன்னேற்றம் அடைய முடியுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புத்தி கூர்மை இன்று வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்துவிடக் கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தனவரவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பெரியவர்களின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவிட்டம்.
காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். மனம் தளராமல் எதிலும் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். இன்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் கும்பம் ராசி நேயர்கள், இன்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் உண்டாகக்கூடும். வாழ்க்கையில சிரமப்படாமல் வெற்றி பெறுவதற்கு சில முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வருவீர்கள். சிரமப்பட்டாலும் எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். இன்பமும் துன்பமும் உங்களுக்கு கலந்தே காணப்படக்கூடுங்க. எதிலும் வெற்றியும் ஏற்படக்கூடும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. திட்டம் தீட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இன்று மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கடன் பிரச்சனை நீங்க சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. பிள்ளைகளின் சொல்லுக்கு இன்று நீங்க கட்டுப்பட்டு நடப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிலருக்கு கல்விக்கான செலவுகள் இன்று ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகமும் காட்டுவீர்கள். சகோதர வழியில் நன்மை உண்டாகக்கூடும். எதையும் மனோதைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்கக்கூடுங்க. வெற்றிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியும். போராடுங்கள், போராடி வெற்றி பெறுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நேயர்கள், கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வதும் கண்டிப்பாக நல்லது. இன்று பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். யோகமான நல்ல பலனை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. திறமைகளால் வெற்றி வாகை சூட முடியும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையுடன் செல்ல பாருங்கள், அது வெற்றியை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். கல்வியில் ஜெயிப்பதற்கான சூழல் சுலபமாக இருக்குங்க. என்று மாணவர்கள் எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபடாதீர்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கை கனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நேர்பட பேசியவர்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிவிட முடியுங்க. நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி வாகை சூடுங்கள். சதயம். இன்று நேர்மையான குணங்கள் வெளிப்படக்கூடும். காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். முன்கோபம் தயவு செய்து பட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள், அதுவே முக்கியம். வீண் பகை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது மிக முக்கியம். போராட்டாத்தி. இனிய கனவுகள் மேலோங்கி விடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. அன்பை பரிமாறிக் கொள்வீர்கள். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக கைகூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. மேனம் ராசினியர்கள், இன்று எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்தது ஒன்று கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கான சூழலும் இருக்கக்கூடுங்க. நேர்பட பேசுவீர்கள், நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள். வீட்டு விவகாரங்களை நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கூடிவிடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். என்று வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் மிக நல்லது. வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடும்.
சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். புது புது விஷயங்களில் இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்பட கொடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் நல்லது. பெண்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உடல் ஆரோக்கியமும் பலபரம் கூடும். காதலை பொறுத்தவரை நேரத்தை செலவழிக்க வேண்டாம். விட்டு பிடியுங்கள், பொறுமை காக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். நம்பிக்கை மட்டும் விட்டுவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் வெற்றி பெற முடியும். இன்று கோடைகால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி மிக்க நாளாகவே அமைத்துக் கொள்வீர்கள். இருந்தாலும் மாணவ கண்மணிகள் கல்விக்கான தெளிவான முடிவெடுப்பது நல்லது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. பெயரும் புகழும் ஓங்கியிருக்கும் காலகட்டம் என்றே சொல்ல முடியும். உத்திரட்டாத்தி. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடைய கொடுங்க. சுறுசுறுப்பும் இன்று மேலோங்கிவிடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. மனக்குழப்பங்கள் எல்லாம் சரியாகிவிட்டது. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு திறந்து விட்டது. சிறப்பான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். நுட்பமான முறையில் தனது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.